மிதுன ராசிக்கான பெண்கள் உங்களை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஏங்க எங்களை பிடிக்க மாட்டேங்குது? நாங்க நல்லவங்களா தானங்க இருக்கோம். நாங்க என்ன செஞ்சாலும் ஏதாவது ஒரு வகையில எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு. என்ன காரணங்க? ஏன் எங்களை பிடிக்கல? வாங்க தெரிஞ்சுக்கலாம். மிதுன ராசியில ஒரு பெண் இருக்கா. அவர் திருமணமாகி போய் ஒரு வீட்டுல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தந்த கணவர் தன்னை விட புத்திசாலியா இல்லை அப்படின்ற பட்சத்துல என்னதான் நம்ம திறமையா இருந்தாலும் நம்ம ஹஸ்பண்டை நம்ம விட்டு கொடுக்க கூடாது. ஃபர்ஸ்ட் மிதுனராசி பெண்ணா சுதந்திரத்தை விரும்புவோம். எனக்கு ஒரு சுதந்திரம் வேணும், என்னை அடக்கி ஆளக்கூடாது. அவங்க ஒரு ஒரு பட்டர்ஃப்ளையா இருக்கட்டும், ஒரு பறவையா இருக்கட்டும், எப்படி அது இஷ்டத்துக்கு பறந்து அது இஷ்டத்துக்கு அழகா ஒரு வாழ்க்கை வாழ்த்துல இது மாதிரி உங்களை அடக்கி ஆளுனா பிடிக்கவே பிடிக்காது. ஒரு விஷயத்த நீங்க எதை செய்யாதான்னு சொன்னீங்களோ அதை வீமுக்குன்னு செய்வாங்க. ஒரு பெண்ணுனா இந்த டைம் தான் நீ போகணும், இந்த டைம் தான் வரணும், நீ ஏத்து பேசாத, ஃபர்ஸ்ட் வாயை மூடு. உனக்கு அதிபதிசாலின்னு தலன்றது நினைப்புல நீ பேசாத, வாயை மூடு. திட்டுவாங்கல்ல, இதெல்லாம் யாரு? நீங்க கண்டிப்பா மிதுனராசிக்காரங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கும். அந்த அடக்கி ஆடுற தன்மை அப்படிங்கிறத தாண்டி அன்பா வச்சுக்கிட்டீங்கன்னா இவங்கள மாதிரி அடிபணிச்சு போகக்கூடிய நபர்கள் யாருமே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு இயல்பாவே ஒரு அன்பான ஒரு வார்த்தைகளுக்கு தன்னுடைய எக்ஸ்ட்ரீமான நிலை இறங்கி போய் எல்லாம் பண்ணுவாங்க, பார்த்து பார்த்து செய்வாங்க அப்படிங்கிறது ஒரு நிலை உண்டு. இவங்ககிட்டலாம் போய் பேசி நம்ம தப்பிக்கவே முடியாது. எங்க இருந்தாலும் ஒரு டிடெக்டிவ்ங்க, பாம்பின் கால் பாம்பறியுன்ற மாதிரி எல்லா விஷயத்திலையும் இவங்க ரொம்ப தெளிவா இருப்பாங்க. அவங்க கரெக்டா கேப்சர் பண்ணுவாங்க. இப்போ மிதுனராசி பெண்களை இன்ன வரைக்கும் எல்லாம் கரைச்சு கொட்டிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவ அதிபுத்திசாலி தான். ஆனா அந்த அதிபுத்திசாலி இருக்கிறதுனால நீங்க ரொம்ப அழகா வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இருக்கும்.